start the carol service. ஜெபத்தோடு கூட இந்த கேரல் ஆராதனையை நாம் தொடங்குவோம். Father, we thank you, Lord, for this season. அப்பா இந்த சீசனுக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். The reason for the season is you, Lord Jesus. இந்த விழா காலங்களுக்கான முக்கிய காரணகர்த்தா நீர் ஆண்டவரே. Father, we thank you, Lord, that we can come together and we can remember your birth and we can sing and we can praise your name. நாங்கள் கூடி உம்முடைய நாமத்தை நிமித்தம் பாடி உம்மை துதிக்க உம்மை உயர்த்த இந்த தந்த சந்தர்ப்பத்திற்காய் நன்றி. Father, we commit the whole carol service into your precious hand. இந்த கேரல் ஆராதனை முழுவதுமாய் உம்முடைய கரங்களுக்குள் ஒப்புக்கொடுக்கிறோம். Father, we pray that you fill this place with your presence. தகப்பனே உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த இடத்தை மூடும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். Lord, we pray that you will lead us and guide us, Lord. ஐயா இந்த ஆராதனைக்குள்ளாய் எங்களை முன்னெடுத்து நடந்து செல்ல வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். Even though we are celebrating your birth, உம்முடைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடும் பொழுது, but Father, we pray that we will understand the true meaning behind it. அப்பா நீர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தீர் என்பதை நாங்கள் புரிந்து இதை கொண்டாட எங்களுக்கு கிருபை தாரும். Just bless this evening for us. அப்பா இந்த காலத்தை இந்த நேரத்தை உம்முடைய கரங்கள் கொடுக்கிறோம், ஆசீர்வாதமா எங்களுக்கு மாற்றி தாங்க. In Jesus name we pray, Master. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Amen. அடுத்ததாக நடனமாடும்படி ரெண்டு சிறு பிள்ளைகள் வந்து நம்ம மத்தியில் நடனமாடி அவருடைய நாமத்தை உயர்த்துவார்கள். So next program would be a dance by little ones. You want to come on to the stage? மின்னும் தாரகை சூழவே
அடுத்ததாக வேத வாசிப்பு. சிஸ்டர் கிறிஸ்டின் வந்து வேதம் வாசிக்கும் பொழுது நம்ம அவளோடு கூட சேர்ந்து வேதத்தை திருப்பி அந்த பகுதியை தியானிப்போம். 7-20 வசனங்கள் வரை. எலிசபெத்து மெலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபங்காட்டுதற்கு சீட்டை பெற்றான். தூபங்காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதி உத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன். உன்னுடன் பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றார். ஆமேன். அடுத்த பாடலுக்கூடாய் நம்மை வழிநடத்தும்படியாய் சகோதரன் ஜோனத்தன் மற்றும் சகோதரி ஜாய்ஸை மேடைக்கு வரும்படியா அன்பாக அழைக்கிறோம். Let's all rise up to our feet and let's sing this beautiful carols. It's one of my favorites and I hope it's all your favorites as well. Come and behold
குட் சாங். அடுத்ததாக ஓய்வு நாள் பாடசாலை Sunday school children, if you can come upon to sing a song for us. Are they ready? Sunday school children, are they ready? Fantastic. That's a sweet song. I think that summarizes the whole meaning of Christmas. Please come and take your seat here. Next, it will be a Bible reading by Sister Nathan. Can I call upon Sister Nathan to come over to read the Bible for us from the portion? Thank you. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18 முதல் 25 வசனம் முடிய. இயேசு கிறிஸ்துனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நேப்கட்டிற்கில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய்
கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். மாற்றிடவே இயேசு பிறந்தாரே. அர்த்தமுள்ள பாடல், அருமையான பாடல். அடுத்த பாடலை பாடும்படியாய் நம்முடைய வாலிப பிள்ளைகள் வந்து ஒரு விசேஷ பாடலை நம்ம மத்தியிலே பாட இருக்கிறார்கள். A special song by a youth in our church.
அடுத்ததாக காணிக்கையின் பாடல். இன்று சேகரிக்கப்படும் எல்லா காணிக்கையும் இந்தியாவிலும் இலங்கையிலும் கஷ்டப்படுகிற சபைகளுக்காகவும் அங்கே கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காகவும் சேர்க்கப்பட்டு அனுப்பப்படும். ஒன்றும் நம்முடைய சபைக்கோ மற்ற காரியங்களுக்கோ உபயோகப்படாது. இன்று சேகரிக்கப்படும் எல்லா பணமுமே கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு, ஸ்ரீலங்காவிலும் இந்தியாவிலும் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காய் அனுப்பி வைக்கப்படும். உதாரத்துவமாய் கொடுக்கும்படியாய் அன்பாய் கேட்கிறோம். பாடலை பாடும்படியாய் ஜோனத்தனையும் சிஸ்டர் ஜாயும் அன்பாக அழைக்கிறேன்.
ரட்சித்தார். ஜீவனை தந்து எம்மை ரட்சித்தார். இங்கே ஒரு செய்தி, அது திடுக்கிடும் செய்தி. இங்கே ஒரு செய்தி, அது திடுக்கிடும் செய்தி. பொன்னில் அன்பு உண்டு, அவர் ஜீவனுக்கு செலுத்து. இயேசு ஜீவனை தந்து உண்மையில் அன்பு செலுத்தினார். உண்மையில் அன்பு உண்டு, அவர் ஜீவனுக்கு செலுத்து. இயேசு ஜீவனை தந்து உண்மையில் அன்பு செலுத்தினார். இங்கே ஒரு செய்தி, அது திடுக்கிடும் செய்தி. இங்கே ஒரு செய்தி, அது திடுக்கிடும் செய்தி. எங்கே போனீங்க அம்மாமார்களே, நீங்க என்னத்தை பார்த்தீங்க? தம்பிமார்களே, நீங்க எங்கே போனீங்க? தங்கைமார்களே, நீங்க என்னத்தை பார்த்தீங்க? அங்கே ஒரு செய்தி, அது இயேசுவின் செய்தி. இங்கே ஒரு செய்தி, அது திடுக்கிடும் செய்தி. அங்கே ஒரு செய்தி, அது இயேசுவின் செய்தி. இங்கே ஒரு செய்தி, அது திடுக்கிடும் செய்தி. Next would be a special song by a group of ladies who are involved in ministries and Sunday school. Can I invite you all to come forward to the stage?
Next would be a drama by our youth. நாடகத்தின் வழியாய் நம்மிடத்திலே பேசுவதற்காய் drama will be next, so let's go for a song and then followed by a drama.
கர்நாடக சங்கீதத்தில் தேர்ந்தவர்களை போட பாடினீர்கள். அருமையான பாடல். I think we all enjoyed. Let's give them a good hand. Fantastic song that was. அடுத்ததாக நாடகம் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸாக சேர்ந்து நாடகத்தில் seniors and Sunday school senior students are come about to give us a performance through drama. Shall I call upon the senior Sunday school students to the stage? Thank you. Surprise! Happy birthday, Jesus. What are you guys doing here? Today's your special day and it only comes once a year. It's your birthday. Ah, you're right. Since you're all here, let's sit down and chat. Catch up a bit. No. This is about you. And this year for your birthday, we knew exactly what you wanted. Really? Yeah, wait till you see them. We all got you gifts. Well, the gifts are all unnecessary. I mean, all I want to do is talk. Here, open mine. Ah, okay. What's it? Clever. WWID. And I'm the only one who can wear it. I know. You love it, right? I thought if Jesus wanted a gift, then this would be it. It's nice. Listen, I know you were looking for work, so... You know what, Jesus? Everybody's looking for work these days. Here, open mine. Ah, sure. It's a Bible. Yeah, it's got your name on it, and all your words are marked in red just in case you forgot what you said. It's nice. Listen, how did it go when you went to talk to your... Yeah. Jesus, open mine. Yeah, okay. What is this? Sand from the Holy Land. I specially ordered it just from eBay, so you'd feel more at home. And that's not all. Check this out. Ah, it's a cross. Ah, but not just any cross. This cross was made from the very same wood your cross is made from. And you can wear it just to remind you of that day. Yeah, I don't think that's a problem. All of this is unnecessary, guys. I mean, all I want to do is talk. Jesus, what is your problem? I mean, if you don't like our gifts, just say so. Yeah, it was cheap, and the engraving was real gold. We went through a lot of trouble to get you these, you know. And you can forget about seeing us for Easter. But all I ever wanted was all of you. இந்த நாடகத்தை பார்க்கும் பொழுது ஒரு வசனம் ஞாபகத்து இருக்கிறது. மார்த்தாளே தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத பங்கை தெரிந்து கொண்டாள் என்று. அநேக காரியங்களை நாம் இயேசுக்காய் செய்கிறோமானால் இயேசுக்கு என்ன வேண்டும் என்பதை நாம் சில வேளைகளிலே மறந்து விடுகிறோம். அருமையான நாடகம். அடுத்ததாக பைபிள் ரீடிங் பை சிஸ்டர் ஜாய்ஸ். தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா 7வது அதிகாரம் வசனம் 14
ஏசாயா 9வது அதிகாரம் வசனங்கள் 6-7. ஏசாயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். 9:6-7. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நியாயப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆமேன். Good evening to you all. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களை அன்பாய் வரவேற்கிறோம். It's one of the best seasons that we celebrate once a year. வருடத்துக்கு ஒரு முறை மாத்திரமே வரக்கூடிய இந்த பண்டிகை நாட்களை நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். But it's something that can happen in our life every day. நீங்கள் விருப்பப்பட்டால் தினம் தினம் இந்த பண்டிகை நாட்களை நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே கொண்டாடலாம். You see, I like the way the skit, the way it, I like the skit. இந்த நம்ம பார்த்த நாடகம் எனக்கு விருப்பமா இருந்தது. All Jesus wanted, he just wanted to spend time with you. He just wanted to talk to you. அந்த நாடகத்திலே கண்டதின்படி இயேசுவுக்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான், நாம் அவரோடு கூட நேரம் செலவழித்து உறவாட வேண்டும் என்பதை மாத்திரம்தான் அவர் எதிர்பார்க்கிறார். But those who came to see Jesus, what they were trying to do is they were trying to bring something and give something to Jesus himself. ஆனால் அங்கே என்ன பார்த்தோம், இயேசுவை பார்க்க வருகிற அநேகர் தம்ளால் என்னெல்லாம் முடியுமோ அதையெல்லாம் கொடுத்து அவரை மகிழ்விக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். People think Christmas means is gifts. மக்கள் நினைப்பது என்ன, கிறிஸ்மஸ் என்றாலே நம்ம வெகுமதிகளை வாங்கி மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் கிறிஸ்மஸ் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். Of course, there is a gift of Christmas which I will say about it later. கிறிஸ்மஸ்லே வெகுமதி என்று ஒன்று உண்டு, அது என்னவென்பதை நான் பிறகு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Before I go into my talk, I would like to read something which was very interesting to read. நான் என்னுடைய பிரசங்கத்திற்கு போவதற்கு முன்பாக நான் சுவாரஸ்யமாய் கண்ட ஒரு காரியத்தை, வாசித்த ஒரு காரியத்தை திரும்பவுமாய் வாசிக்க விரும்புகிறேன். There was a small boy. ஒரு சிறு பையன் இருந்தானா. He was writing a letter to God to receive gifts from God during Christmas seasons. அந்த சிறு பையன் ஆண்டவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான். என்ன வெகுமதி அவனுக்கு அந்த கிறிஸ்மஸ்க்கு வேண்டும் என்பதை குறித்ததான ஒரு கடிதம் அது. And this is how he starts. இப்படி தான் அந்த கடிதம் தொடங்குகிறது. Dear God, அன்பான தெய்வமே, I have been very good for the last 6 months. நான் கடந்த 6 மாதம் அளவும் நல்ல பையனாகவே வாழ்ந்து வருகிறேன். He paused for a moment. அதை எழுதிவிட்டு கொஞ்சம் சிந்தனை செய்கிறான். Children, they are very truth to themselves. சிறு பிள்ளைகள் நாம் அறிந்திருக்கிறபடி உண்மையை பொதுவாக பேசுகிறார்கள். He couldn't write anything further. He crossed that 6 months off. இந்த 6 மாதம் என்று எழுதிவிட்டு அதற்கு மேலாய் அவனுக்கு அவனுக்கு மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை, நிறுத்தி அந்த 6 மாதத்தை வெட்டி விடுகிறான். He writes again, Dear God, அன்பான தெய்வமே, I have been good for the last 3 months. நான் கடந்த 3 மாதம் அளவும் நல்ல பையனாக வாழ்ந்து வருகிறேன் என்று எழுதுகிறார். Again he paused for a minute. எழுதிவிட்டு திரும்பவுமாய் அங்கே நிறுத்துகிறான். Again he crosses the 3 months off. அந்த 3 மாதம் என்று எழுதிவிட்டு அதையும் வெட்டி விடுகிறான். அவனுடைய மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை. He says, Dear God, I have been good for the last 2 weeks. அன்பான தெய்வமே, நான் கடந்த 2 வாரங்களும் நல்ல பையனாக வாழ்ந்து வருகிறேன் என்று எழுதுகிறார். When he finished writing just up to that, அதை எழுதி முடித்துவிட்டு he just got up.
அதுக்கு மேல் அவனால் முடியவில்லை, எழுந்து விடுகிறான் And எழுதாமல். he knows that he has not been even good for the last 2 weeks. காரணம் என்ன, அந்த 2 வாரங்கள் கூட அவனால் நல்ல பையனாய் வாழ முடியவில்லை. He was just wandering around the house. அந்த வீட்டை சுற்றி சுற்றி அவன் வருகிறான் சிந்தனை செய்து கொண்டு. His mother had a nativity place set up in the lounge. அந்த குடில் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை, அந்த நேட்டிவிட்டி பிளேல வரக்கூடிய காரியத்தை அவருடைய தாயார் அங்கே வைத்திருந்தார்கள். And there was a statue of a mother Mary. மேரியுடைய சொரூபத்தை அல்லது சிற்பத்தை அந்த குடிலே பார்க்கிறான். What he did, he took that statue, அந்த சொரூபத்தை அவன் கையில எடுத்து விட்டு he took inside his room, அதை எடுத்து அவன் ஓடி சென்று அவனுடைய அறைக்குள்ளே செல்கிறான். he locked his room, அந்த அறையை அவன் பூட்டுகிறான். he put that statue underneath his bed. அந்த மேரியுடைய அந்த சிலையை எடுத்து அவனுடைய பெட்டுக்கு அடியிலே வைத்து விடுகிறான். Now he writes, இப்பொழுது எழுத தொடங்குகிறான். Dear God, அன்பான தெய்வமே, if you ever want to see your mother, உம்முடைய தாயை உமக்கு பார்க்க வேண்டும் என்று விருப்பம் இருக்குமானால், then you better give me this and this and that. நான் கேட்கிற வெகுமதி எல்லாம் எனக்கு தந்து விடும் என்று எழுதி முடிக்கிறான். You see, even a little boy couldn't say to God that I have been good for last 2 weeks. நான் நல்லவனாக இருந்தேன் 2 வாரங்கள் என்று அந்த சிறு பையனால் கூட சொல்ல முடியவில்லை. I don't know how many of you have already received gifts during this time yet. இந்த விசேஷ காலங்களிலே எத்தனை பேர் நன்கொடைகளை அல்லது வெகுமதிகளை பெற்றுக்கொண்டீர்கள் என்று எனக்கு தெரியாது. I'm sure all of you are making list of gifts that you want to buy for your loved ones. நீங்கள் யாருக்கு என்னென்ன கிஃப்ட்ஸ் அல்ல வெகுமதிகளை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் எழுதி வைத்துக் கொண்டிருக்கலாம் பெயர்களை. But the best gift that you could ever receive during Christmas, or the best gift that you could ever receive, is Jesus himself. நீங்கள் கிடைப்பதற்கு அருமையான ஒரு gift என்றால், ஒரு வெகுமதி என்றால், நீங்கள் கொடுப்பதற்கோ வாங்குவதற்கோ மிகவும் அருமையான வெகுமதி யார் என்றால் அது கிறிஸ்துவே. You know, there is one verse in the Bible which summarizes the whole faith of Christianity. முழு விசுவாச கிறிஸ்தவ வாழ்க்கையின் விசுவாச ஓட்டத்தையும் ஒரு சிறு வசனத்திற்குள் அடக்கி விடலாம். அது என்ன? We all know that verse very well. அந்த வசனம் நமக்கும் தெரியும். For God so loved the world, John 3:16. யோவான் 3:16, that he gave his only son, that whoever believes in him should not perish but have everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற வசனம். You see, it's all started with love. அன்பின் அடிப்படையாக கொண்டுதான் எல்லாம் தொடங்குகிறது இங்கே. Because God loved all of us, God loved the whole humankind, that's why he sent his only son to the earth. முழு மனுக்குலத்தையும் அவர் அன்பினால் அன்பு கொண்டபடியால், அவர்களை நேசித்தபடியால் தான் தேவனை அவருடைய குமாரனை நமக்கு அனுப்பி தந்தார். You know, we can give something to somebody even without loving them. ஒரு அன்பு இல்லாதபடி, ஒரு பாசம் இல்லாதபடி சில காரியங்களை நாம் கொடுத்து விட முடியும் மற்றவர்களுக்கு. You know, when you're traveling on the tube, when you see somebody, you know, asking for a pound or whatever, you don't love that person, but you can just give something and you can just walk away. நாம் ட்ரெயின்லயோ அல்லது சாலை ஓரங்களிலே போகும்போது யாராவது ஒரு பவுண்ட் தாங்கள் என்று கேட்டால் நாம் அதை அன்பு கூறாதபடி நாம் ஏதோ கொடுத்து விட்டு நாம் செல்லுகிறோம். But when you say that you love somebody, ஆனால் ஒருவரை பார்த்து இவரில் நான் நேசமாய் இருக்கிறேன், பாசமாய் இருக்கிறேன் என்று நாம் சொல்லும் பொழுது, when you say that you love someone, நாம் இவரோர் மேல் அன்பாய் இருக்கிறேன் என்று நாம் சொல்லும் பொழுது, you have to give something. நாம் ஏதாவது கொடுக்க நம் மனது உள்ளம் தோன்றுகிறது, அதை You செய்கிறோம். can't love someone without giving something. நாம் யாரையாவது அன்பு கூறுவது மாத்திரம் நிறுத்திவிட முடியாது, அவர்களுக்கு ஏதாவது செய்யவும் நாம் துணிவோம் அல்லது எத்தனிப்போம். உண்மையாய் நீங்கள் ஒருவரில் அன்பு கூறுவீர்களாய் இருந்தால் உங்களாலே ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று உங்களுடைய இருதயத்திலே அந்த ஒரு உணர்வு நிச்சயமாய் வரும். You see, because God loved us, that's why he gave us the best gift, the precious gift, the most expensive gift, the greatest gift that you could ever receive is Jesus. தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்தபடியால் தான் விலை மதிக்க முடியாத விசேஷமான இயேசு என்ற பரிசை நமக்காய் தந்தார். See, I like to read Romans 8:32. ரோமருக்கு எழுதின சுவிசேஷம்
8:32. Yeah. 8வது அதிகாரம் 32வது வசனம். I read it in English. I like this particular translation. It says, "Since God did not spare his own son, but gave him up for us all, then can we not expect that with him God will freely give us all his gifts?" ரோமர் 8:32 இப்படியாய் சொல்லுகிறது, நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்பதாய். I don't know, some of the young people are around here. I mean, when I say young people who got married recently, you know, when you are in love, when you want to give something to your loved one, sometimes they just give a big box, okay? So when the loved one receives it, they think there's only one gift. நாம் யாருக்காவது அன்பானவர்களுக்கு நம்முடைய மனைவிக்கோ கணவருக்கோ ஏதாவது கொடுக்கும் பொழுது ஒரு பெட்டியிலே அதை பொதிந்து நாம் கொடுக்கிறோம், அதில்குள்ளே ஏதோ ஒரு வெகுமதி மாத்திரம் இருக்கிறது என்று அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். But when they open that big box up, they will find so many other gifts within that box. ஆனால் அந்த பெட்டியை அவர்கள் திறக்கும் பொழுது ஒரு வெகுமதி அல்ல, பல வெகுமதிகள் அங்கே இருப்பதை பார்க்கிறார்கள். You see, God gave Jesus as the biggest gift that you and I could receive for Christmas. தேவன் என்ன செய்தார்? விலை மதிக்க முடியாத விலை, அதற்கு ஒரு விலை கிரயம் கொடுக்க முடியாத ஒரு விலையேற பெற்ற வெகுமதியை உங்களுக்காகவும் எனக்காகவும் கிறிஸ்துமஸ் நாளிலே தந்தார். அவர்தான் இயேசு. You see, when you receive that gift which God gave, that gift of Jesus, when you receive him, there are so many other gifts added with Jesus. தேவன் தந்த அந்த வெகுமதியை, இயேசு என்ற அந்த வெகுமதியை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரோடு கூட மற்ற அநேக வெகுமதிகள் அதனோட கூட வருகிறது. You know, that's what the Romans 8:32 says. You know, he gave up his son. Wouldn't he give you other things that you need for your daily lives? ரோமர் 8:32 இதை தான் சொல்லுகிறது. சொந்த குமாரனையே தந்து விட்டார், அதை காட்டிலும் மற்ற காரியங்களை அவர் தராமல் இருப்பது எப்படி என்பதாய். He is able to do so many things whatever that you need. நமக்கு தேவையான அநேக காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில. But thing is, you first of all need to receive his son Jesus as the gift of your life. ஆனால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இயேசு என்ற அந்த வெகுமதியை பற்றிக்கொண்டு அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது மற்றெல்லாம் அதனோட கூட கொடுக்கப்படும். You know, all of God's gift is wrapped around Jesus Christ. ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்று விரும்புகிற எல்லா வெகுமதியும் ஆசீர்வாதமும் இயேசு என்ற அந்த ஒரு காரியத்துக்குள்ளே அவருக்குள்ளே எல்லாம் அடங்கி இருக்கிறது. You know, in the New Testament alone, the word gift and gifts appears around 66 times. புதிய ஏற்பாட்டிலே 66 முறை வெகுமதி என்ற காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. You know, some scholars believe this is one of the major themes which is in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே இதை மையமாக வைத்து பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். You see, spirit of Christmas is not about you giving gifts to others. கிறிஸ்மஸ் என்பது ஏதோ நாம் மற்றவர்களுக்கு வெகுமதியை வாங்கி கொடுக்கிற காரியம் மாத்திரமல்ல. Is the spirit of Christmas mean you receiving the gift, the very gift which God gave you and me. கிறிஸ்மஸ் என்பதின் சாராம்சம் என்ன? ஆண்டவர் நமக்காய் கொடுத்த விலையேற பெற்ற இயேசுவை நமக்குள் பெற்றுக்கொள்வது அல்லது அதை நாம் எடுத்துக்கொள்வது, சொந்தமாக்கிக் கொள்வது. I would like to read Philippians chapter 2 verses 6 to 8. Just to, chapter 2 verse. பிலிப்பியர் 2வது அதிகாரம் maybe 6 to 10. 6லிருந்து 10 வரை உள்ள வசனங்கள். I just want you to paint a picture to you to see when God sent his son Jesus to the earth, what kind of things that he left behind and came to this earth. ஆண்டவர் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பும் பொழுது இயேசு எதையெல்லாம் புறம்பாய் தள்ளிவிட்டு உங்களுக்காய் எனக்காய் வந்தார் என்பதை காண்பிக்கும்படியாய் இதை நான் வாசிக்கிறேன். Though he was God, he did not think of equality with God as something to cling to. Instead,
He gave up his divine privileges. He took the humble position of a slave and was born as a human being when he appeared in human form. ஆறாவது வசனம் இப்படியாய் 6 and சொல்லுகிறது, 7. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமீபமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். You know, some of the translations here says he emptied himself and came. அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி நமக்காய் வந்தார் என்று சில What மொழிபெயர்ப்புகள் did he சொல்கின்றன. empty himself of? எதை வெறுமையாக்கி கொண்டு நமக்காய் வந்தார்? Let me make this clear to you. There was a pastor about 15-20 years ago. It's a true story, happened in America. ஒரு 20 வருடங்களுக்கு முன்பாய் அமெரிக்க தேசத்திலே உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம். அங்கே ஒரு போதகர் இருந்தார். You know, he was in this particular church. One lady came and asked him, Pastor, what are you doing for Christmas holiday? இந்த சபையிலே ஒரு 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 அங்கே இருந்த பெண்மணி வந்து இந்த போதகரோடு கேட்கிறார், கிறிஸ்துமஸ்க்கு நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்கள் என்று. And he said, no, we are not doing anything. அவர் சொன்னார், இந்த கிறிஸ்துமஸ்க்கு நான் எதையும் செய்ய நான் முற்படவில்லை, அதை நான் யோசிக்கவும் இல்லை So என்றார். she said, okay, Pastor, don't worry. Here's the key of a place. Why don't you go and stay there for a week? அந்த பெண்மணி ஒரு கீயை எடுத்து அவருடைய சாவியை எடுத்து அந்த போதகரிடத்திலே கொடுத்து, நீர் ஒன்றுமே செய்யவில்லை என்றால் இந்த இடத்துல இந்த ஸ்தலத்திலே போய் நீங்க தங்கிக் கொள்ளலாமே ஒரு நாட்கள் என்று கொடுக்கிறார். The day came for them to go. அந்த நாளும் வந்தது அந்த இடத்திற்கு போகும்படியாய். They flew from one city to another city. ஒரு பட்டணத்திலிருந்து இன்னொரு பட்டணத்திற்கு மார்க்கமாய் போகிறார்கள். They got out of the airport, hired a car and they drove. ஏர்போர்ட்டிலிருந்து வெளியே வந்து ஒரு கார் எடுத்து அந்த ஸ்தலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். And while they were driving, அவர்கள் போய் கொண்டிருக்கிற வேளையிலே the wife and the kids started asking him questions. அந்த மனைவியும் பிள்ளைகளும் அந்த போதகரை பார்த்து பல கேள்விகளை கேட்கிறார்கள். Now, Dad, where are we going? அப்பா எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்று கேட்கிறார்கள். This is the address, darling. இந்த போதகர் சொல்கிறார், இதுதான் இதில் விலாசம், இங்கே தான் போகிறோம் Now, என்று. what is there? How many rooms there? Are there TV there? This and that. Do you have all of them? Do they have all of this? அங்கே என்ன இருக்கிறது, எத்தனை அறைகள் இருக்கிறது, அங்கே டிவி இருக்கிறதா, எங்களுக்கு விளையாட காரியங்கள் இருக்கிறதா என்று பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். And he said, I didn't ask anything. I don't know what's there. அந்த போதகர் சொல்கிறார், நான் எதையுமே கேட்கவில்லை, நான் இந்த அட்ரஸுக்கு நேராக நாம் சென்று கொண்டு இருக்கிறோம், அவ்வளவுதான் தெரிகிறார். Kids got a bit worried. அந்த சிறு பிள்ளைகளுக்கு சங்கடமாகி விட்டது. Dad, are we going to spend in a somewhere where there's no TV, a small house, nothing to do? We could have been better off staying at home. பிள்ளைகள் கேட்கிறார்கள், எதுவுமே இல்லாத இடமாய் இருந்தால் என்ன செய்வது, அங்கே போய் எப்படி நம் நேரத்தை வீணாக கழிப்பது, இதற்கு நாம் வீட்டிலே இருந்திருக்கலாமே என்று கூறுகிறார்கள். They came to that place. அந்த இடத்திற்கும் வருகிறார்கள். They stopped there. அங்கே நிற்கிறார்கள். They saw the place. அந்த இடத்தை பார்க்கிறார்கள். They saw the key. அந்த சாவியை பார்க்கிறார்கள். And they couldn't believe it. அவர்களால் கண்களால் நம்ப முடியவில்லை அதை. It's a private resort in Florida. அந்த புளோரிடா என்ற அந்த பட்டணத்திலே ஒரு மிகவும் பிரம்மாண்டமான ஒரு ரிசார்ட்டுக்கு சென்றிருந்தார்கள். They had everything that you could dream of. என்னென்ன நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ எல்லாம் அங்கே இருந்தது. Private pool, தானாக அவர்களுக்கு மாத்திரம் உள்ள ஒரு ஸ்விம்மிங் பூல், private beach, அவர்களுக்கே உரிய ஒரு பீச், private cinema, அவர்களுக்கு பார்ப்பதற்கு சினிமா ஹால் தனியாக. They had everything. எல்லாமே அங்கே இருந்தது. It was one of the luxurious holiday they ever had. மிகவும் பிரம்மாண்டமான ஒரு சுற்றுலா தலமான ஸ்தலமாய் இருந்தது அது. And the day came when they have to leave. அந்த அவர்கள் இருந்த நாட்கள் போக அவர்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டிய நாள் வந்தது. And none of the kids wanted to leave that place. அந்த வந்திருந்த பிள்ளைகளுக்கு யாருக்கும் திரும்பி போவதற்கு மனசே இல்லையா. They got so comfortable with that place. அந்த இடத்திலே மிகவும் சொகுசாக வாழ்ந்து வந்தார்கள். You see, as human being, we get so comfortable in our own houses. மனிதர்களாகி வாழ்கிற நாம் நம் வீடுகளிலே மிகவும் சொகுசாக வாழ்ந்து வருகிறோம் ஒரு இடத்திலே. You know, we get so comfortable where we sit, you know, when even the car that when we drive, you know, we like the seat in a particular way. நம்முடைய வீட்டிலே நம்முடைய காரிலே இருக்கும் பொழுது மிகவும் சந்தோஷப்படுகிறோம், அது தெரிந்த இடமாய் இருக்கிறது, அதிலே நாம் களி கூர்ந்து அதிலே மகிழ்ந்து கொண்டு இருக்கிறோம். But for the sake of you and me, Jesus left everything in heaven, came and took a human form. அதே போல் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்த இயேசு உங்களுக்காய் எனக்காய் அவருடைய எல்லாவற்றையும் வெறுமையாக்கி நமக்காய் பூலோகத்திற்கு வந்தார்.
Why did he come? எதற்காய் வந்தார்? He wants to make us a new person. நம்மை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றும்படியாய் You வந்தார். see, we might all have some kind of baggages in our life. நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை சுமந்து கொண்டு நாம் இருக்கலாம். But Jesus came so that he can free all of us from those baggages and give us a new identity, a new life. He can make us a new person. நம்மை பல காரியங்களை வாழ்க்கையிலே பாரத்தை நாம் சுமந்து கொண்டு வரலாம். ஆனால் இயேசு வந்ததின் நோக்கம் என்ன? அந்த பாரத்தை எல்லாம் தள்ளிவிட்டு நமக்கு ஒரு புதிய ஐடென்டிட்டி அல்லது ஒரு அடையாளத்தை தரும்படியாய் அவர் வந்தார். Today I want to leave a question with you. What is your identity? What makes your identity? உங்களை குறித்து யாராவது கேட்பார்களானால் என்ன அடையாளத்தை உங்களுக்கு என்று வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் யார் என்பதை எப்படி விளக்கி காட்டுவீர்கள்? You know, what determines your identity? நீங்கள் யார் என்பதை அடையாளத்தை காண்பிப்பது என்ன காரியங்கள் நீங்கள் தான் என்பதை காண்பிக்கும்? Maybe to kids, parents might decide this is who my child is. சிறு பிள்ளைகளை எடுத்துக்கொள்வோமானால் இதுதான் என்னுடைய பிள்ளை, இப்படிதான் இருப்பான் என்று அவனை குறித்து சொல்லலாம். Maybe those who goes to college and schools and universities, your friends might try to determine who you are. நீங்கள் காலேஜுக்கு செல்லுகிற வாலிப பிள்ளையாய் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய நண்பர்களிடத்தில் கேட்டால் இவர் இப்படிப்பட்டவர் என்று உங்களை குறித்து ஒரு அடையாளத்தை சொல்லலாம். No, your friends will try to determine. They will try to say, if you do this, you can be my friend. உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பவர்களாக இருக்கலாம். Sometime even at works, your colleagues might try to determine your identity. உங்களுடைய வேலையிலே கூட வேலை பார்க்கிற ஸ்தலத்திலே வேலை பார்க்கிறவர்கள் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லி அப்படியாய் உங்களை நடத்தலாம். You know, if you don't walk the way I walk, you're not in my circle. நான் இருப்பது போல இல்லாமல் இருப்பாயானால், நான் உடுத்திருக்கிறது போல உடை இல்லாமல் இருப்பானா, நீ என்னுடைய சார்ந்தவன் அல்ல என்று புறம்பாக தள்ளி வைத்து விடுவார்கள். If you don't act the way I act, நான் இருப்பது போல நான் நடிப்பது போல நீனும் அதே போல செய்யவில்லை என்றால், or to the young people, if you don't smell the way I smell, then you can't be in my circle. நீங்கள் சிறு பிள்ளைகளிடத்தை பார்ப்பீங்கன்னா நீங்கள் போட்டிருக்கிற அந்த பெர்ஃப்யூம் என்னை போல இல்லை என்றால் நீ என்னுடையவன் அல்ல என்று தள்ளி வைத்து விடுவார்கள். It is not, none of them determines your identity. இவர்கள் யாரும் நீங்கள் யார் என்பதை தீர்மானிக்கிறவர்கள் அல்ல. Even some of the grown up, if you ask them who they are, நீங்கள் வளர்ந்தவர்களையும் நீங்கள் யார் என்று நாம் கேட்போமானால், they might say, they will say, I am so and so because of their career. சிலர் இடத்துல வளர்ந்த பெரிய ஆட்களை கேட்போம், நீங்கள் யார் என்று கேட்போமானால் நான் டாக்டர், லாயர் என்று நாம் செய்கிற தொழில்களை குறித்து காரியங்களை சொல்வார்கள். அது அவர்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும். Or some people might say because of their relationship. நான் இவரோடு கூட வாழ்வதின் நிமித்தமா இப்படிப்பட்டவர் என்று சொல்லிக் கொள்ளலாம். Or some people say because of the things that I have, I am so and so. இப்படிப்பட்ட காரியங்களை, வீடு பல காரியங்களை வைத்திருக்கிறதுனால் நான் இப்படிப்பட்டவன் என்று பல காரியங்களை அவர்கள் சொல்லலாம் அவர்களை குறித்து. But all these things one day can just be taken away from you. ஆனால் நாம் பெரிதாய் பொறுப்பெடுக்கிற எல்லா காரியங்களும் ஒரு நாளிலே நொடிப்பொழுதிலே இல்லாமல் போய்விடும். We should base our identity from the love that we receive from God. நாம் நம்மளை அடையாளப்படுத்தி எதை குறித்து நாம் பெருமை பாராட்ட வேண்டும் அல்லது எதை நேராக வைத்து நம்முடைய அடையாளத்தை காட்ட வேண்டும்? நாம் தெய்வத்திலிருந்து பெற்ற அன்பை மையமாக கொண்டு நாம் யார் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். You see, the one thing which cannot be taken away from you and me is the unconditional love which God has for you and me. நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு காரியம் உண்டென்றால் தேவனிடத்திலிருந்து ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் செலுத்துகிற அன்பை மாத்திரம் நம்மிடத்திலிருந்து யாரும் திருடிவிட முடியாது. When you receive that unconditional love, you become the child of God. அந்த தேவனிடத்திலிருந்து வருகிற எதிர்பார்க்காத அன்பை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் அவருடைய பிள்ளையாய் மாறிவிடுகிறோம். You see, when you become the child of God, that even if you have some weakness, for example, say somebody is an alcoholic. நாம் அவருடைய பிள்ளையாய் மாறும் பொழுது இப்போ ஒரு ஆல்கஹாலிக் அல்லது மதுவுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறவர் என்று நாம் வைத்துக் கொள்வோம்.
if somebody who's an alcoholic, if they don't know Christ, he will say, I am an alcoholic. இப்போ மதுவுக்கு ஒருவர் அடிமையாய் இருக்கிறார் என்றால் நீர் யார் என்று கேட்டால் நான் மதுவுக்கு அடிமையாய் இருக்கிறேன் என்று சொல்லுவார். But if that person knows Christ, ஆனால் அவர் இயேசுவை அறிந்து கொள்ளும் பொழுது he can say, அவர் சொல்லலாம், I am a child of God. நான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லலாம். I have some weaknesses. எனக்கு சில பிரச்சனைகள் உண்டு, நான் மேற்கொள்ள முடியாதபடி என்று சொல்லி, but Christ is helping me to come. He is trying to perfect me in this. நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு அடிமையாய் இருந்தாலும் கூட நான் அவருடைய பிள்ளையாய் இருப்பதினால் இந்த காரியத்திலிருந்து எனக்கு சிறிது சிறிதாய் விடுதலை தருகிறார் இயேசு என்று அவர் சொல்லலாம். Today, if you accept the perfect gift which God has given you, ஆண்டவர் நமக்கென்று தந்த இந்த வெகுமதியை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இன்று ஏற்றுக்கொள்வீர்களானால், you will become a brand new person. நீங்கள் ஒரு புது சிருஷ்டியாய் மாறி போய் விடுவீர்கள். Shall we read 2 Corinthians 5:17, please? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 5:17 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. When someone accepts Christ, இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது he becomes a brand new person. அவன் புது சிருஷ்டியாய் மாறி விடுகிறான். This particular translation says he become a brand new person inside. அவன் உள்ளிலே அவனுடைய இருதயத்திலும் ஆத்மாவிலும் ஒரு புது சிருஷ்டியாய் மாறி விடுகிறான் என்று ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. He is not the same anymore. அவன் பழைய மனிதன் அல்ல. He begins a new life. அவன் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாய் அடி எடுத்து வைத்து விடுகிறான். Whether if you already know Christ, இயேசுவை நீங்கள் அறிந்திருப்பீர்களானால், whether if you don't know Christ yet, நீங்கள் இயேசுவை நீங்கள் இதுவரை அறிந்திருக்காமல் இருந்திருந்தாலும் கூட, God wants to remind us of receiving him even at this Christmas. நம்மிடத்தில் இடைப்பட்டு ஆண்டவர் இன்று பேசிக்கொண்டு இருக்கிற காரியம் என்ன? இயேசுவாகிய இரட்சகரை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் இன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாய். He wants to change us inside. நம்முடைய உள்ளத்தை ஆத்துமாவை அவர் இன்று மாற்ற விரும்புகிறார். Not outside how we dress when we come to church. வெளிப்படையான மாற்றங்கள் அல்ல. You know, if I ask you, what are you going to wear for Christmas? கிறிஸ்மஸுக்கு என்ன ஆடையை நீங்கள் உடுத்த போகிறீர்கள் என்று நான் கேட்பேனானால், or if you ask your friends, உங்களுடைய நண்பர்களை நீங்கள் அப்படி கேட்பீர்களானால், I'm sure maybe some of you are already asking one another, what are you going to wear for Christmas? ஒருவேளை நீங்கள் இப்பொழுதே இப்ப கேட்டுக்கொண்டு இருக்கலாம், கிறிஸ்மஸுக்கு நீ என்ன ஆடையை உடுத்த போகிறாய் என்று. The best dress that you could wear for Christmas, அருமையான ஆடை கிறிஸ்மஸுக்கு என்ன ஆடை என்றால், the robe of righteousness. அவர் நீதியின் ஆடை அல்லது நீதியின் சால்வை தான் ஒரு அருமையான ஆடை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். When you know Christ personally, இயேசுவை சொந்த இரட்சகராய் நாம் வைத்துக் கொள்ளும் பொழுது, when you allow him in your heart, உங்களுடைய இருதயத்திலே அவரை வர சொல்லும் பொழுது, he will make you new, உங்களை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். and he will let you wear the robe of righteousness. நீதியின் சால்வையை நீங்கள் உடுத்திக் கொள்ளும்படி அதை உங்களுக்கு தருகிறார். And you can begin a new life in Christ. உங்களுடைய வாழ்க்கை ஒரு புது வாழ்க்கையாய் கிறிஸ்துவுக்குள்ளாய் மாறி போகும். It's a fresh start again. அது ஒரு புதிய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையிலே. And this Christmas, இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே, why don't you identify yourself with Christ himself? இயேசுவோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கையை உங்களை அடையாளமாய் நீங்கள் மாற்றிக்கொள்ள மாட்டீர்களா? You know, sometimes people identify you with your faults. With your faults or struggles, with your struggle or with your weaknesses that you have. சில மனிதர்கள் உங்களை குறித்து சொல்லும் பொழுது உங்களுக்கு இருக்கிற பலவீனங்களை குறித்து பெரிதாய் சொல்ல வாய்ப்பு உண்டு சொல்லுகிறார்கள். Or some people might identify you with your past, who you were before you came to know Christ. நீங்கள் பழைய வாழ்க்கையிலே எப்படி இருந்தீர்கள் என்பதை குத்தி காட்டி அப்படியாய் உங்களை அடையாளப்படுத்தி காட்டுவ மக்களும் உண்டு. But you don't need to listen to what the world says. ஆனால் உலகம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நீங்கள் கேட்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். If you truly accept him, இயேசுவை உண்மையாய் நீங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் பொழுது, you become child of God. அவருடைய பிள்ளையாய் நீங்கள் மாறி போய் விடுகிறீர்கள். This
identity is a true identity. இந்த அடையாளம் உண்மையான அடையாளம், உங்களை குறித்ததான அடையாளம். And it is a permanent identity. உங்களை குறித்து எப்பவும் மாறாத ஒரு அடையாளமாய் இயேசுவின் பிள்ளை என்ற அடையாளத்தை நீங்கள் தரித்துக் கொள்கிறீர்கள். And nobody can take this identity away from you. யார் நினைத்தாலும் இதை உங்களிடத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. So I want to ask you at this Christmas, இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். do you know him personally? இயேசுவை சொந்த இரட்சகராய் உங்களுக்கு தெரியுமா? And as we seen in this drama, இந்த நாடகத்திலே நாம் பார்த்ததின் பிரகாரம் do you sit with Jesus and do you talk to him? இயேசுவோடு கூட நாம் தினமும் நேரம் செலவழிக்கிறோமா? You know, when he is willing to talk to you, அவர் உங்களோடு பேச விருப்பமாய் இருக்கும் பொழுது he is always waiting to talk to you. உங்களோடு பேச வேண்டும் என்று எப்பொழுதும் காத்துக்கொண்டு இருக்கிறார். But do you allow him to talk to you? ஆனால் நீங்கள் அதற்கு சமயத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறீர்களா? Do you allow him to come into your heart? உங்களுடைய வாழ்க்கையிலே இருதயத்திலே வருவதற்கு நீங்கள் அவருக்கு இடம் கொடுக்கிறீர்களா? Are you allowing him to change you inside? உங்களுடைய உள்ளான மனிதனை மாற்றும்படியாய் அவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்களா? And the best gift that you could give it to somebody else, ஒரு அருமையான வெகுமதி இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால், you could tell somebody about this Jesus. இந்த இயேசுவை குறித்து நீங்கள் அவர்களுக்கு சொல்லலாம். And that's the best gift that you can give. நீங்கள் கொடுக்கிறது கரிய அல்லது அருமையான ஒரு gift என்றால் அதுவாகத்தான் இருக்கும். And I hope and pray that you will do that. நீங்கள் அதை செய்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதற்காக ஜெபிக்கிறேன். Shall we pray? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Father, we thank you, Lord, for sending your son Jesus to this earth. தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவை எங்களுக்காய் இந்த உலகத்தில் அனுப்பினதற்காய் நன்றி. Father, we thank you, Master, because you loved us so much. ஐயா, எங்கள் மேல் நீர் அன்பு கூர்ந்த உம்முடைய அன்பின் ஆழத்திற்காய் உம்மை நன்றி. Lord, you showed your love by sending your son for us. ஒரே பேரான குமாரனை எங்களுக்காய் நீர் அனுப்பினதன் மூலமாய் எங்கள் மேல் உள்ள அன்பின் ஆழத்தை நீர் வெளிப்படுத்தினீர். அதற்காய் நன்றி. Father, we thank you for this perfect Christmas gift. நீங்கள் தந்த இந்த கிறிஸ்மஸ் வெகுமதிக்காய், அருமையான வெகுமதிக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. Father, we pray, Lord, that when we celebrate this Christmas this year, we will celebrate it in a meaningful way. தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட கிறிஸ்மஸ் நாட்களை நாங்கள் கொண்டாடும் பொழுது ஒரு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸை நாங்கள் கொண்டாட நாங்கள் வேண்டுகிறோம். Father, I pray if anybody in this place who doesn't know you yet personally, இந்த மண்டபத்தில் யாராவது உம்மை ஒரு உண்மை தெய்வமாய் அறியாமல் இருப்பார்களானால், Father, I pray they will open their hearts to you, Lord. அவருடைய இருதயத்தை உமக்கென்று அவர்கள் திறந்து கொடுக்க நான் ஜெபிக்கிறேன். And I pray they will receive this best gift into their heart, into their life. இந்த வெகுமதியை, இந்த அருமையான வெகுமதியை, இயேசு என்னும் வெகுமதியை அவர்கள் இருதயத்தில் இன்று ஏற்றுக்கொள்வார்களாக என்று ஜெபிக்கிறேன். Father, I pray for those who already know you. அப்பா, உம்மை அறிந்து அநேக நாட்களாக இருக்கிறவர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். Father, we pray that we who know you already, தகப்பனே, உம்மை நாங்கள் அறிந்திருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நாங்களும், Father, we pray that we will allow you to work in our heart more and more. எங்களுடைய இருதயங்களிலே நீர் கிரியை செய்யும்படி மகிமையின் மேல் மகிமை அடையத்தக்கதாய் நாங்கள் விட்டு கொடுக்க எங்களுக்கு நாங்கள் வேண்டுகிறோம். Make us more like your son Jesus Christ. இயேசுவை போல, உம்முடைய குமாரனை போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் மாற அதற்கு நாங்கள் விட்டு கொடுக்க நாங்கள் வேண்டுகிறோம். Help us to represent your son more and more within among our friends. அப்பா, நாங்கள் உம்முடைய இயேசுவை நாங்கள் பிரதிபலிக்கத்தக்கதா எங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே, எங்களுடைய நண்பர்கள் மத்தியிலே இயேசுவை இன்னும் அதிகமாய் பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்யும். Help us all, we pray. எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். In Jesus' name we pray, Master. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென். Amen. Amen.
have come to an end of our carol service. எங்களது இறுதி பாடல் பாடி முடிந்து விட்டது. I will ask Brother Sivanesan to come and close in prayer. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, நீர் எவ்வளவு நல்ல தேவனையா. ஆண்டவரே, 2000 ஆண்டுக்கு முதல் இந்த உலகத்தில் நீர் வந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இருள் வாழ்ந்த ஜனங்களுக்கு நீர் வெளிச்சத்தை கொடுக்க வந்தீரன்யா. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளும் ஆண்டவரே தாண்மையின் ரூபம் எடுத்தீர். அதற்காய் நன்றி கத்தாவே. இந்த உலகம் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நீர் மனிதனை நினைத்தபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றி ஆண்டவரே இந்த நாட்கள் ஆண்டவரே உம்முடைய பிறப்பை குறித்து நாங்கள் கொண்டாடத்தக்கதாய் வைத்திருக்கிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளும் ஆண்டவரே இந்த புரோகிராமை செய்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் கத்தாவே இந்த சபையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து திரள் கூட்ட ஜனங்கள் ஆண்டவரே இந்த இடத்துல வர நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கா என்று சொன்னீர் ஐயா. ஆண்டவரே, இந்த ஆண்டவரை விசேஷமாய் இந்த ஆண்டவரை பட்டணத்தில் இந்த சபை ஆண்டவரே இன்னும் அநேகருக்கு வெளிச்சமாய் இருக்க நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்தகார இருந்து ஆச்சரியமான ஒளி அழைத்து கொண்டு வந்த தேவன் அல்லவோ. ஆண்டவரே, இன்னும் அநேக ஜனங்கள் ராஜா இந்த நாளை கொண்டாடாமல் இருக்கிறார் ராஜா, உம்மை அறியாமல் இருக்கிறார் ராஜா. ஆண்டவரே, இந்த நாட்கள் அவர்கள் அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை கொடுத்தபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய அன்பு கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே தகப்பனே, நீ தொடக்கம் முதல் முடியும் மட்டும் உடைய கரம் இருந்தபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், வழி நடத்தும். உம்முடைய இரத்த கோட்டைகள் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. Amen. Now may the grace of our Lord Jesus Christ and the love of God and the fellowship of the Holy Spirit be with us all evermore. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். We have the last congregation song, Silent Night. Jonathan and Joy will come and lead us in this. Silent night, oh
மனு